மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். உங்களை பொறுத்தவரையும் அன்பால் உங்களை எவ்வளோ அடி அடித்தாலும் வாங்கிக்கிங்க. ஆனால் உங்களுக்கு துஷ்டன் என்பதுவனும் தெரியாது, கெட்டவன் என்பதும் தெரியாது, நல்லவன் என்பதும் தெரியாது. எல்லாம் சமாதானமாகவே நினச்சி போவீங்க. ஏனென்றால் உங்களுக்கு கெடுதல் செய்தவன் உங்கள் கண் முன்னே காணா போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் உங்களுடைய ரகசியம், இயற்கையின் அதிசயம். இந்த அதிசய ரகசியத்தை கடகராசி அன்பு நேயர்கள் இந்த மார்ச் மாதத்தில் அனுபவிக்கின்ற சில உண்மைகளை பார்த்தீர்கள் என்றால் அற்புதமாக இருக்கும். எதிரிகளே எதிரியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களும் நண்பர்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் நடிக்கிறார்கள், நம்மள்கிட்ட வேடிக்கை காட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். குடும்பமாக இருந்தாலும் சரி, இத்தனை நாள் முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க அவங்கள அறியாத வார்த்தைகளை விட்டு உங்கள்கிட்ட சிக்கி சின்னாபின்னமாகிடுவாங்க. ஆனால் நீங்கள் அவர்களை தண்டிப்பதில்லை, அவர்களை தண்டிப்பதற்கான இந்த காலமானது அப்படி செய்துவிடும். ஆகையினால் மார்ச் மாதத்தை பொறுத்தவரையும் கடகராசி அன்பு நேயர்களை நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய எதன் மீது பற்று வைக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும். எதன் மீது உங்கள் தொழிலை எடுத்து சென்று பொருளாதாரத்தை ஈட்டுகிறீர்களோ அதுவே உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். ஆகையினால் மாந்தி என்ற ஒரு கிரகம்தான் தொழிலை அமைத்து கொடுப்பதும் உன்னை கோடீஸ்வரனாக்கக்கூடியவனமாக இருக்கின்றான். அந்த மாந்தி என்பது என்னென்றால், சில பேருக்கு கொடக்குன்னு சத்தம் கேட்குதுன்னுவாங்க. இந்த முட்டியெல்லாம் அந்த முட்டி இருக்குது, அது அசையுது, மூடி திறக்கிறோம். ஆனால் இப்படின்னு அசைச்சா அதில் ஒரு டக்குன்னு சத்தம் கேட்கும். அதுதான் மாந்தி. உணர்வின் பூர்வமாக நீங்கள் பார்த்தீங்க என்றால் நெட்டி முறிப்பாங்க, என்ன கடக்குன்னு சத்தம் கேட்கும். வர்றதுக்கு முன்னாடி ஒரு முன் யோசனை வரும், அது மாந்தி. வர்றதுக்கு பின்னாடி நான் ஏற்கனவே இது தோணுச்சு, இப்படி வரும், அதுக்காக தான் நான் டிலேவாகி வந்தேன்னு காரணம் சொல்லுவதற்கு, காரண காரியங்களை உங்களுக்கு காட்டுவது மாந்தி தான். இது முன்னோர்கள் சாபமாகவும் இருக்குது. உங்களுடைய முன்னோர்கள் சாபத்தின் வழியாக எடுத்து சென்று நீங்கள் செய்த தான தர்மத்திற்கு ஏற்பவும் உங்களை வழி நடத்துகிறது.